வணக்கம். அங்காளம்மன் ஜோதிட நிலையம். நம்மளுடைய சேனலில் பிருகு நந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பார்வையினுடைய சிறப்பு விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகு மற்றும் கேது இவங்க ரெண்டு பேருமே அவங்க இருக்கக்கூடிய ராசிக்கு திரிகோண ராசிகளுக்கு மட்டும்தான் பார்வையை கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ராசியில் இருக்கும்போது அந்த ராசிக்கு 5, 9 வீடுகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. மேலும் அது அவங்களுக்கு 2வது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கும் அவங்களோட பார்வை கிடைக்கும். 3, 7, 11, 12 இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ராகு கேதுவோட பார்வை இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது ஒரு கிரகம் இப்போது புதன், சுக்கிரன் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 5, 9லையும் 2லையும் ராகு கேது இருந்தால் மட்டும்தான் ராகு கேதுவுடைய பார்வை அந்த கிரகத்துக்கு கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது இன்னும் நமக்கு தெளிவாக புரியறதுக்கு நம்ம இங்கே ஒரு உதாரண கட்டம் எடுத்துக்குவோம். இந்த கட்டம் இதில் நம்ம புதன் கேது இந்த 2 கிரகங்களை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ புதன் கன்னியில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்னிக்கு 5ஆம் வீடு மகரம், 9ஆம் வீடு ரிஷபம். இப்போ இந்த 2 வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு புதனுக்கு இந்த ராகு கேதுவோட பார்வை கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல் புதனுக்கு அடுத்த வீடு, அதாவது கன்னிக்கு அடுத்த வீடான துலாமில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அதனுடைய பார்வை புதனுக்கு கிடைக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டில், அதாவது கிரகத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்க கிரகம், இங்கே இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாகி, ராகு கேது வக்ர கிரகங்கள் அது பின்னோக்கி நகரும்போது அதற்கு 12ஆம் வீட்டை நோக்கி போகும். அப்போ இங்கே ராகு கேதுவோட பார்வை இந்த புதனுக்கு கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 2, 5, 9ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது மட்டும்தான் அந்த கிரகத்திற்கு ராகு கேதுவோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். மற்ற வீடுகளில் இருக்கும்போது அந்த பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும்.